மக்களே, அக்கா வெயிலில் போக முடியலக்கா, அரிக்குது பிக்குது, மற்றவங்க முன்னாடி தலையை சொறியிருக்கு, அவ்வளோ கில்ட்டியாக இருக்குதுக்கா, சொரிஞ்சா சட்டையிலெல்லாம் விழுகுதுக்கா, பொடுகு தான். யாம் இருக்க பயமே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. பொடு தலை பொடுகு எண்ணெய். உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற மேஜிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்காக நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அது ஏக்கா உடனே தர மாட்டேங்கிறீங்க, 10 நாளாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட அவசரம், உங்களோட அந்த பொடுகுனால் வர்ற தொல்லை அது எனக்கு புரியுது. ஆனால் என்னால் உடனடியாக கொடுக்க முடியாதே, ஏன்னா நல்ல சம்மர் வேறு, சரிங்களா? இந்த ஹீரோயின் அந்த பொடு தலை இருக்கா பார்த்தீங்களா, இவளுக்கு வந்து என்னோட மண்ணோட கண்டிஷனுக்கு, என்னோட தோட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு இவளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேவை, கொஞ்சம் நிழலான இடம் வேணும் இந்த சம்மரில். மழை காலத்தில் பிரச்சனை இல்லை, சம்மரில் இது பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக தான் இலைகள் இருக்குது. நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து மண்புழு உரம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணேன். ஒரு 6 days தான் ஆச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இலைகள் தளத்தளன்னு கொடுத்துருக்காங்க. முட்டை அமிலம் மண்புழு உரமெல்லாம் கொடுத்துட்டு 1 week இல்லாமல் இவங்களை வந்து நம்ம பறித்து எடுக்க முடியாது, சரி? ஸோ உயிர் உரங்கள், இயற்கை உரங்கள்லாம் கொடுத்துட்டு 1 week கழித்து தான் அந்த ஹெர்பல்ஸ்லாம் நான் எடுக்க முடியும். அப்படி பொடுகு எண்ணெய்க்கு தனியாக, மூலிகை எண்ணெய்க்கு தனியாக, சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஷெட்யூல்டு போட்டு, இப்போது இவங்க இவ்வளவு நம்மளுக்கு தேவை, இப்போது இவங்க நம்மளுக்கு இவ்வளவு தேவை அப்படிங்கிற ஷெட்யூல்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்த்தி எடுக்கிறதுனால தான் எனக்கு அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டேண்ட்ரஃப் ஆயிலுக்கு ரொம்பவே லெஸ் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு 10 daysக்குள்ளே நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கிங்க. ஸ்டே ஹெல்தி.